இல்ல டிவிக்கு ஆகாது, தலைக்கும் எங்களுக்கும் ஆகாது தலை. அது மாதிரி தலை ஃபேன்ஸ் நாங்களாம். வேலைங்கடி பாப்பல பத்தல நாசிதல பிளாஸ்ட் டாக்டர் பிளாஸ்ட் சூரிய விட்டோம் டாக்டர் அஜித் கடவுளே. மழை பெய்யுது பாத்தியா? அல்டிமேட் சார் அஜித் குமார் கடவுள் ப்ரோ. அந்த மாதிரி படம் இன்டர்வல் பிளாக் தான் ப்ரோ. இன்டர்வல் பிளாக் எல்லாம் ப்ரோ சீன் பை சீன் கெத்து ப்ரோ. தலை இப்போ என்ன பண்ணணும்? ப்ரோ மும்பைல இருந்து வந்தேன் ப்ரோ. 1000 கிலோமீட்டர் தாண்டி ரோகிணியில தலையை பார்க்கணும்னு வந்தேன். 15வது வருஷம் மங்காத்தா வந்து பயங்கரமான செலிப்ரேஷன். ரோகிணியில தலையில பொட்டாச்சடி ப்ரோ. பொங்கல் அதான் ப்ரோ. அரசியல் வேணா மதிதே போதும். ஐயோ அரசியல் வேணா மதிதே போதும். கதற சதற ப்ரோ. ரோகிணினாலே காரணமானது ப்ரோ. பஸ்ஸோ பார்த்தா மாதிரி இது ப்ரோ. தலையை மிஞ்சினாங்க திருப்பி வச்சு வெட்ட எல்லாரையும் மொக்க எல்லாருமே மால வேஸ்ட் எல்லாரும் சொல்றேன் வேஸ்ட் வேலைங்கடி பாப்பல பத்தல நாசிதல பிளாஸ்ட் டாக்டர் பிளாஸ்ட் சூரிய விட்டோம் டாக்டர் மொக்க எல்லாரும் புரியுதுங்களா? வேஸ்ட் வேஸ்ட் தெரியல வேஸ்ட் மொக்க தெரிய பத்திலாம் இங்க பேசாதீங்க. தலைதான் ரோகிணினால தலைதான். எது ரோகிணினாலே தலைதான். மொக்க போட வேஸ்ட் தலைதான் பிளாஸ்ட். ரோகிணியில வந்தால தலைதான் பிளாஸ்ட். புரியுதுங்களா? மொக்காதான். விநாயக் மகாதேவ் என்ட்ரி தல சவுண்டே கேட்கல தல. எல்லாமே ஆடியன்ஸ் தான் தல. ஃபேன்ஸ் எல்லாம் கத்துறாங்க தல பயங்கரமா. சவுண்ட் எதுவுமே கேட்கல. அவன் சவுண்ட் ஏத்து சொல்றான் அப்பயும் கேட்க மாட்டேங்குது. எல்லாமே கத்திட்டு இருக்காங்க. ஆமாமா நேற்று நைட்ல தூங்கவே இல்லை. இங்கே இருந்துருவோன்னு தோணுச்சு. காலைல 6 மணிக்கு வந்தோம் தல. 9 மணி ஷோ போடாங்க தல. காலையில எல்லாமே மஞ்சளா டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு பால் அபிஷேகம் கேம்ப் அபிஷேகம் பண்ணாங்க தல. மெயினா கேம்பாலே அபிஷேகம் பண்ணாங்க. அந்த கேம்ப் ஆட மாதிரி இங்கேயே போயிடுச்சு பாருங்க தல. அரசியல் வேணா மதிதே பார்த்தல. இந்த பேனர் வச்சுட்டு என்னென்ன பண்றாங்க பார்த்தல எல்லாம். புது படம் அளவுக்கு ப்ரமோஷன் கூட்டம். ஆமா தல புது படத்து கூட இப்படி பண்ண மாட்டாங்க தல. ரீல்ஸுக்கு இவ்வளோ நீங்க தமிழ் சினிமா எடுத்து பாத்துருக்கீங்களா? 21 27 இது போட்டிருக்காங்க ஸ்கிரீனு. எல்லாமே ஹவுஸ்ஃபுல் 2 நாளைக்கு ஸ்கிரீன்ல. நாளைக்கு இன்னொரு தடவை வரும் பாருங்க நீங்க. இதுதான் ரியல் அஜித் ஃபேன் பேஸ் நினைக்கிறீங்க? ஆமா சத்தியமா இதுதான் அஜித் முச்சனா. இதுதான் இந்த மங்காத்தா ரிலீஸ். புரியலனா? அஜித் சாருக்கு அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு பிடிக்காது சொல்லி. ஆமா அது உண்மைதானே. அது நாங்களே அவரே வெறுத்துருவோம் அது மாதிரி சொல்லுவாங்க அப்படி மாதிரி. ஆமா இல்ல டிவிக்கு ஆகாது, தலைக்கும் எங்களுக்கும் ஆகாது தலை. அது மாதிரி தலை ஃபேன்ஸ் நாங்களாம். ஆமா ரொம்ப இது பாருங்களேன் எவ்வளவு ஃபேன் பேசுனீங்க. உங்களுக்கே தெரியாதா? டிவிக்கு ஆகாது, அஜித்துக்கு எங்களுக்கும் ஆகாது. அதுதான் மேட்ரு. ஆகாது எங்களுக்கும் தலைக்கு தான் ஆகாது. உங்களுக்கு நீங்க டிவி கேட்டீங்க எங்களுக்கு தலைக்கு தான் ஆகாது. அதான் தலைநாடு தலை. அதான் அரசியல் வேணா அஜித்தே போதும் சொல்லுவாங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா மொத்த படமும் தான் ஹோலா ஏதோ சீன்லாம் ஸ்பெசிஃபிக்கா இல்லை. ஆப்வியஸா நல்லா இருந்துச்சு ப்ரோ. மும்பைல இருந்து வந்தேன் ப்ரோ. 1000 கிலோமீட்டர் தாண்டி ரோகிணியில தலையை பார்க்கணும்னு வந்தேன். 15வது வருஷம் மங்காத்தா வந்து பயங்கரமான செலிப்ரேஷன். ரோகிணியில தலையில பொட்டாச்சடி ப்ரோ.
வெங்கட் பிரபு அவர் கேம் வந்து தலை கூட வந்து வேற லெவல் வந்திருக்கு. நெவர் எவர் கிவ் அப் அப்படி சொல்லுவாரு அவரு. சொல்றது ஒண்ணுமே இல்ல, செம்ம வைபா இருக்கு. ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. தலை பொங்கலே இன்னைக்குதான், அன்னைக்கு நடந்தது பொங்கலே இல்ல. படம் இல்ல கிளாஸ்ல காமெடி எல்லாம் பண்ணிருந்தீங்களா, அந்த சீன்லாம் இல்ல. இன்னைக்குதான் பொங்கல் வைபா இருக்கு, வேற லெவல். பாத்தீங்களா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், பொங்கல் இன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்றேன். தலை 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 எல்லாம் அங்க பாருங்க, அங்க பாரு தலைவா, வேற லெவல் வைபு. தலைதான் ரோஹிணி தலைதான். கூட்டெல்லாம் வந்துட்டாரு, கலெக்ஷன் உடைச்சிடும் பாருங்க. பொங்கலே விஜய் படல யாரு படம் வந்தாலும் இந்த மாதிரி தான் நடக்காது. தலைதான் மாசு. ரோஹிணி தலை கோட்டை. ரோஹிணிக்கு ஒரே தலை, அது அஜித் மட்டும் தான், வேற யாருமே இல்ல. இப்ப ரெண்டாவது ஷோ திருப்பி போறோம். ரோஹிணி தான் அஜித் தாங்க. ரோஹிணினாலே அஜித் தாங்க. இப்ப ரெண்டாவது ஷோ 3 ஷோ புக் பண்ணிருக்கோம். நான் இன்னைக்கு ஃபுல்லா ரோஹிணி தான் எங்க வீடு. ரோஹிணில தலை தரிசனத்தை பாத்துட்டே இருக்கும் ஃபுல்லா. கேம்பா குடியா தெம்பா இருக்கு. அஜித் கடவுளே. மழை பெய்யுது பாத்தியா? அல்டிமேட் சார் அஜித் குமார் கடவுள் ப்ரோ. அந்த மாதிரி படம் படமே வைப்பு தான் தலை. எங்க தலைய பார்த்த ஸ்கிரீன்ல படம் வேற மாதிரி. ரோஹிணினாலே தலைதான், தலை மட்டும்தான். தமிழ்நாட்டுக்கு ஒரே தலை எங்க தலை தான். எந்த படமான இருக்கட்டும், ரீ ரிலீஸ் ஆனா இருக்கட்டும், எப்பவுமே எங்க தலை தான். வருஷத்துல பொங்கல், தீபாவளி எல்லாமே எங்க தலை படம் தான். எங்க செலிப்ரேஷன் தான். ரோஹிணி தலை தான், தலை கோட்டை ரோஹிணி வேற மாதிரி. உள்ள சத்தமே கேட்கல. இன்னும் 10 ஸ்பீக்கர் போட கூட தேட்டர் பத்தாது. தலை ஃபேன்ஸ் அவ்வளோ வெறியில, அவ்வளோ ஹாப்பி. எங்க தலையை ஸ்கிரீன்ல பார்த்தது தலை மட்டும்தான். எல்லாம் எங்க அண்ணா அஜித் குமாருக்காக தான். அண்ணா அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல மை டியர் தலை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தேட்டர்ல எப்படி இருந்துச்சு? அதான் தலை. உள்ள ஒண்ணுமே கேட்கல, தேட்டரே உள்ள எதுவுமே கேட்கல. தலை மட்டும்தான். உள்ள ஃபுல்லா ரசிகர்கள் வேற மாதிரி நொறுக்கி விட்டோம். அப்படியே சோசியல் மீடியால ஒரு ரூமர் ஒன்று போவோம், அஜித்துக்கு வந்து அஜித் ஃபேன்ஸ் பிடிக்காது அப்படின்ட்டு. அது ரொம்ப நன்றி. அதெல்லாம் சும்மா தலை. சோசியல் மீடியால பேசுறவன் பேசிட்டு இருப்பான். இங்க வந்து பார்க்க சொல்லுங்க, தலை மட்டும்தான், தலை தான். இங்க வந்து பார்க்க சொல்லுங்க, இங்க வந்து பேச சொல்லுங்க. படம் பார்த்து ஈவெண்ட்னா அது படம் இல்ல, ஈவெண்ட். அவ்வளோ டான்ஸு கிழிச்சிட்டாங்க. ரோஹிணினா தலை தான், அவ்வளோதான். மொக்க யாருமே தான். தரமா இருந்தது ப்ரோ. இதுக்குள்ள என்ன ப்ரோ சொல்லலாம்? ரொம்ப நாளா அதாவது ரீ ரிலீஸ் கல்ச்சர் வந்ததுல இருந்து மங்காத்தா ரீ ரிலீஸ் பண்ண ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்க. ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பாரு ப்ரோ, சேட்டையை உள்ளாட்டி வந்து பார்த்தாதான் தெரியும். நீங்க வெளியே நிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. உள்ளாட்டி வந்து பாருங்க, படத்தை பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. டிவில பிரீமியர் பண்ணும்போதுனா நிறைய டைலாக்ஸ் வந்து மியூட் பண்றாங்க, சென்சார் பண்றாங்க. பட் இது அது நம்ம சொல்லிக்க வேண்டியதான் ப்ரோ. அவங்க மீட் பண்ணாங்க, நம்ம சொல்லிடலாம் அந்த டைலாக்லாம். நீங்க ஏன் பயப்படுறீங்க? எந்த ஒரு சீன் தியேட்டரே ஃபுல்லா வைப் ஆச்சு நீங்க நினைக்கிறீங்க? சீன் தலை பேசின சீன் எல்லாமே வைப்பு தான் ப்ரோ. எதுவுமே குறைய சொல்ல முடியாது. இப்போ லாஸ்ட் அந்த ப்ளூபர்ஸ் வந்துச்சு. அந்த படம் முடியும் போது எப்பவுமே வெங்கட் பிரபு படத்துல ப்ளூபர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து அது எப்படி இருந்துச்சு? தரமா இருந்துச்சு. கேம்பஸ் செலிப்ரேஷன் தான. நான் வேற ஆபீஸ்ல வேற தெரியாம வந்திருக்கோம் ப்ரோ. பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் ப்ரோ. ஜோலி முடிஞ்சிரும் ப்ரோ. நான் கிளம்புறேன் ப்ரோ சைட்டுக்கு. வேற லெவல். எவ்வளவு நாள் வெயிட்டிங் தெரியுமா இந்த படத்துக்காக. இங்க பாருங்க, எங்க அம்மா எல்லாம் ஒரே டான்ஸ் தான். நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? செம்ம என்ஜாய்மென்ட். எப்படி இருந்துச்சு? வேற லெவல்ல இருந்துச்சு. வேற லெவல்ப்பா. நானே ரொம்ப யூத்தா ஃபீல் பண்ணேன். ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப அதே படம் ரிலீஸ் ஆச்சு. எப்படி அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு வரும்போதே நான் 3rd டே பார்த்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் டே நீ புக் பண்ணி ஆகணும்னு என் பொண்ணு புடிப்புடின்னு புடிச்சு எப்படியோ பார்த்தாச்சு. செம வைபா இருந்தது. ஈவினிங் வேற ட்ரெயின் வேற எனக்கு உஜயினி போறேன் நானு. ஓகேங்களா, வடிச்சு புடிச்சு இப்போ ஓடணும், வா போலாம். ஆனாலும் படம் பார்த்துட்டு தான் போகணுன்ட்டு புக் பண்ணியாச்சு. எப்படியாவது நானா 16 இயர்ஸ்ல இருந்து 45 இயர்ஸ் ஆகுது. 16 இயர்ஸ்ல இருந்து எனக்கு அந்த பவித்ரா அதுல இருந்தே எனக்கு நான் ரொம்ப ஃபேனு. அடுத்து எந்த ஏகே படம் ரீ ரிலீஸ் பண்ணலாம்? அடுத்த ஏகே பவன்னா காதல் கோட்டை வந்தா நல்லா இருக்கும், ஆசை வந்தா நல்லா இருக்கும். அந்த சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா என்னுடைய ஏஜுக்கு அந்த படம் தான் நாங்க பார்த்தோம், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தது. காதல் கோட்டை, ஆசை மூவி வரும்போதெல்லாம் அமராவதியில சாங்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதுல அது மேக்சிமம் வந்து காதல் கோட்டைனா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தலை வேற மாதிரி இருப்பாரா, அது அப்ப எப்படின்னா ஒரு லவ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல ஜாலியா இருக்கும். இது வந்து எப்படின்னா ஆக்ஷன், அது வந்து ஒரு லெவல் பாயா பார்க்கலாம். அப்புறம் நிறைய படம் வந்துருக்கு. அது என்ன படம், மந்த்ரா கூட ஒரு படம் வச்சிருப்பாரு.
அதெல்லாம் எல்லா படம் ரிலீஸ் பண்ணாலும் ஓகே, ஆக மொத்தம் தலை வந்தாலே ஓகே தான். நமக்கு தலை தரிசனம் வந்தாலே ஜாலி, அவ்வளவுதான். மேக்கிங் வரையும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரோம் நாங்க, ஒரு வருஷம் விடாம. கேம்பாவோட அபிஷேகம் பண்ண சொன்னாங்க. ஆமா, அது காலையில ஒரு இதுதான், ஒரு நடந்துட்டாரு கேம்பாலேயே பாதி. அடிக்கடி குத்தாரோ போதும். படமே இல்ல, என்ன நினைக்கிறீங்க? அஜித் வாழ்க்கை, விஜய் வாழ்க்கை, நீங்க எப்போ வாழ போறீங்க? வாழுங்க போங்க. 11 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இப்பயும் அதே மாதிரிதான் இருந்தது. தலை எப்பயுமே மாஸ் தான், அதனால தலை தான். ரீ-ரிலீஸ் கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண படம் வந்து மங்காத்தா ரீ-ரிலீஸ் நடந்துருச்சு. செலிப்ரேட் பண்ணீங்க. ஃபுல்லா செலிப்ரேஷன் தான் உள்ள. அதாவது ஒரு 10 நிமிஷம் கூட உட்காரவே இல்லை, எல்லாம் நின்றுகிட்டே படம் பார்த்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு கொடுத்த காசுக்கு ஒருத்தி ஜாலியா இருந்தோம், அவ்வளவுதான். வந்து என்ஜாய் பண்ண போயிட்டோம், அவ்வளவுதான். ஆக்சுவலா இப்போ வருஷத்துக்கு ஒரு படம் ரேஸ் ஈவென்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு அப்டேட்ஸ் இல்ல, படமும் அவ்வளவு கன்ஃபார்ம் இல்ல. அவர் ஒரு வருஷத்துக்கு எத்தனை படம் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க சார்? வேணா ஃபுல்லா இல்ல ப்ரோ, எங்க அவரோட இது அது, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்ம வந்து டெய்லியும் ஒரு படம் விடுங்கன்னு நம்ம கேட்போம், அதோட அவங்களோட இதுதான் அது. அவர் விடுவாரு, நாங்க பாத்துக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை, 10 வருஷத்துக்கு ஒரு படம் விட்டாலும் நாங்க ரெடியா இருக்கிறோம். நாங்க தலை ஃபேன், நாங்க எப்பயுமே நாங்க ரெடியா இருக்கோம். ஏகே ஃபேன்ஸ் ரொம்ப நாள் ஆசை மங்காத்தா ரீ-ரிலீஸ் அது முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்து ஒரு படம் சொல்லலாம், இதை பண்ணா எப்படி இருக்குன்னா எந்த படம் சொல்லுங்க? அஜித் படம். அடுத்ததா வீரம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வீரம் போட்டீங்கன்னா இதே மாதிரி வந்து சிவமலை ஏட்டர்ல இருப்பாங்க, நீங்க வீரம் கேக்குறீங்க ப்ரோ. நம்மளுக்கு அது தேவையில்ல, நம்மளுக்கு தலை தான் தேவை. நம்மளுக்கு வந்தாலும் போதும், அவ்வளவுதான். வந்தா வீரம் வந்தா இதே மாதிரி வேஸ்ட் எல்லாம் கட்டு வந்து கொண்டாட ஜாலி பண்ணிட்டு போதும், அவ்வளவுதான். பார்க்கும்போது அப்படியே ஒரு சீரியஸ் சீட்லே இல்ல, எல்லாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. தியேட்டர் ஃபுல்லா அப்படியே எல்லாருமே ஆடுறாங்க ப்ரோ, பயங்கரமா இருந்துச்சு. மாசு தலைதான் மாசு. என்னைக்குமே இன்டர்வல் பிளாக் தான் ப்ரோ. இன்டர்வல் பிளாக் எல்லாம் ப்ரோ, சீன் பை சீன் கெத்து ப்ரோ. தலை சீன் பை சீன் செதுக்கி வச்சிருக்காரு. தலை என்னைக்குமே மாசு. இந்த சீன் முன்னால இப்படி கையெழுத்து மரியாதை தலைகத்து குறையாது. அல்டிமேட்டா தான் நீங்க மனித கடை வச்சு வாழ்க்கை. ப்ரோ உள்ள வெடியெல்லாம் வெடிச்சு பறக்க விட்டாங்க ப்ரோ. என்ன நடக்குதுன்னே தெரியல, சுத்தி ஃபுல்லா பிளாங்க் அவுட்டு, எல்லாம் சுத்தி கத்துறானுங்க. பார்த்தா தலை ஸ்கிரீன்ல, அவ்வளவுதான். மாசா இருந்துச்சு, மஜாவா இருந்துச்சு, அவ்வளவுதான். ரொம்ப நாள் கழிச்சு ரீ-ரிலீஸ்ல மங்காத்தாவை பாக்குறீங்க. ப்ரோ சின்ன வயசுல பார்த்தது ப்ரோ. எப்போ அப்ப நான் என்ன படிச்சிருந்தேன்னு எனக்கே தெரியல. ஃபர்ஸ்ட் கேடிவில பாக்குறேன், என்னடா படம் சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு. இப்போ தலை ஃபேன் ப்ரோ, சின்ன வயசுல இருந்து தலை ஃபேனு. இப்போ வந்து சின்ன வயசுல பார்த்த படம் தியேட்டர்ல பாக்குறோம், இப்போ மஜாவா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். காலேஜுக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். தெரிச்சிருச்சு ப்ரோ, தியேட்டர் தெரிச்சிருச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி மங்காத்தா 2 எனி எக்ஸ்பெக்டேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வந்தா மாசா இருக்கும் ப்ரோ. 1 இப்படி இருக்கு, 2 வந்தா என்ன மெயின் பிக்சர் இருந்தா அவ்வளவுதான். மாசா இருக்கும், மஜாவா இருக்கும், சூப்பரா இருக்கும். வேற ஏதாவது ஏகே படம் ரிலீஸ் பண்ணனும்னா என்ன படம் ரீ-ரிலீஸ் பண்ணனும்? வேற ஏதாச்சும் படம் ரீ-ரிலீஸ் பண்ணணும்னா நிறைய படம் இருக்கு ப்ரோ. ஆரம்பம் பண்ணலாம், விசுவாசமே பண்ணலாம் ப்ரோ. விசுவாசம் என்ன எரிந்தால் பண்ணலாம் ப்ரோ. இது மாதிரியே இருக்கும், மஜாவா இருக்கும். என்ன எரிந்தால் பண்ணா அவ்வளவுதான் ப்ரோ. அதெல்லாம் என்ன ப்ரோ ட்ரோல் அது? அவர் தான் சொல்றாரு, we love you unconditionally, I love you unconditionally. அவரே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன ப்ரோ? பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. தலை சொல்லிட்டாரு, எங்களுக்கு அது போதும்.